யாழ் தையிட்டி விகாரையை விகாரைக்குரிய காணியில் கட்டித்தர நாம் தயாராக உள்ளோம். ஆனால் சட்டத்துக்கு முரணாக கையகப்படுத்தியுள்ள மக்களின் பூர்வீக காணிகளை மக்களிடம் வழங்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் செயலாளர் நாயகம் அருள் ஜெயந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். தமிழர்களாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பௌத்த கோயிலை அந்த உரிய இடத்துல கட்டி தந்து இந்த புத்த சிலைகளை அந்த இடத்துக்கு அதே இடத்துல கொண்டே வச்சுட்டு காணிக்காரருக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட நோக்கம். மிக விரைவாக நீங்கள் தீர்மானம் எடுத்து இதுக்குரிய அறிக்கையை நீங்கள் விடாட்டி இது சம்பந்தமாக தொடர் போராட்டம் நடக்கும் என்றதை குறிவைக்க விரும்புகின்றேன். பலத்த எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஜனாதிபதி வர்றதால் எங்களுக்கு நல்ல தகவல்களை தருவார் என்று சொல்லி, ஆனால் எங்களுக்கோ பலத்த ஏமாற்றங்களை தான் தந்து விட்டு போயுள்ளதாக நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் சில நல்ல விடயங்களும் சொல்லியிருக்கிறார். அதாவது தெற்கிலேருந்து போயாதினத்துக்கு வந்து இனவாத நோக்கத்தில் வந்து போகிறதுன்னு சொல்லியும், மற்றது சில இது போன்ற நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது இந்த திஸ்ஸவிகார பயங்கரவாத தடைச்சட்டங்கள் மற்ற செம்மணி புதகுழி இதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு விடைகளை தருவார் என்று ஏதாவது ஒரு கருத்தை சொல்வார். ஆனால் அதை பற்றி எதுவுமே கூறாமல் எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு சென்றுள்ளார். இன்று இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் என்பது தேவையற்ற விடயம். இன்று ஜனாதிபதியே வந்து பப்ளிக்காக பராளி ரோட்டில் பராளியில் நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆகவே பயங்கரவாத தடை சட்டத்தை இன்னொரு தடை சட்டம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பொது சட்டங்களே போதுமானது. எங்களை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் இனிமேல் பொது சட்டங்களே போதும். இன்று பயங்கரவாதம் செய்வதற்குரிய ஆக்கள் எதுவுமே இல்லை என்றே கருதக்கூடிய மாதிரி நாடு இப்போ முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு போகின்றது. ஆகவே பயங்கரவாத தடைச்சட்டம் என்பதே தேவையற்ற விடயம். அதுக்கு மாற்றாக இன்னொரு பயங்கரவாத சட்டத்தை கொண்டு அதை விட மோசமானதாக கொண்டு வருவது போல எங்கள் ஊடகங்கள் மூலமாக கருத்துக்களை அறியக்கூடியதாக இருக்குது. ஆகவே அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல நோக்கில் இந்த அரசாங்கத்தை நல்ல முறையில் கொண்டுவரணும்னு சொன்னால் பயங்கரவாதத்தை இல்லாமல் பண்ணுவதால் சிறந்தது என்று நாங்கள் கூறுகிறோம். முதலாவதாக. அடுத்ததாக இந்த திஸ்ஸவிகார சம்பந்தமாக நயினாதி விகாராதிபதி விகாராதிபதி போன்றவர்கள் தங்கள் கருத்துக்களை மிக துணிவுடன் தெளிவாக கூறியுள்ளார்கள். சட்டவிரோதமாக திஸ்ஸவிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்குரிய காணி வேறே இருக்குது. அது இருக்கக்கூடியதாக இதில் கட்டப்பட்டிருக்கு. அதுவும் அது கட்டப்பட்ட டைம் வந்து மேலேயே நல்லாட்சியின் போது தான் கட்டப்பட்டதா. ஆகவே நல்லாட்சியில் எங்களோட கூட்டமைப்பிலும் ஒரு பங்காளிகளாக இருந்தவை. அவையெல்லாம் எங்கே போனேன்னு தெரியல. உண்மையில் அது ஹை செக்யூரிட்டி ஜோனுக்கு இருந்தது. ஆனால் இப்படி ஒரு கட்டப்படுதுன்னு சொல்லி நல்லாட்சியில் இருந்த கூட்டமைப்புக்காரருக்கு கூட தெரியாமல் போச்சு. அவையில் தடுத்து நிறுத்தியிருக்கலாம். இல்லாட்டிக்கு அதுக்குரிய இடத்துல கட்ட சொல்லியிருக்கலாம். அது கூட அவர்கள் செய்ய இல்லை. ஆக கையெழுத்தினதான் வெளியில் சொன்னதுக்கெல்லாம் கையெழுத்தினா வேண்டவே இல்லை. அதாவது தான் இன்றைக்கு கனவேர் வெளியில் நிற்கிறோம். முக்கியமான வெளியில் நிற்கிறோம். ஆகவே அந்த திஸ்ஸவிகாரம் வந்து சரியான இடத்துல அமைத்து, அதாவது அந்த திஸ்ஸவிகாரைக்கு என்று உள்ள காணியில் அந்த கோயிலை விகாரையை கட்டி அந்த மக்கள் அந்த இப்போ இருக்க புத்தர் மற்ற ஏரிய தெய்வங்களை நீங்கள் அந்த இடத்துல கட்டி அரசாங்கமோ அல்லது பௌத்தர்களோ எல்லாரும் சேர்ந்தோ கட்டி அதை செய்து அந்த மக்களுக்கு அந்த காணிகளை கையளிக்கணும் தான் நாங்கள் கருதுகிறோம். அப்படி இல்லாவிட்டால் தமிழர்களாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு பௌத்த கோயிலை அந்த உரிய இடத்துல கட்டி தந்து இந்த புத்த சிலைகளை அந்த இடத்துக்கு அதே இடத்துல கொண்டே வச்சுட்டு காணிக்காரருக்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட நோக்கம். ஏனென்று சொன்னால் இது போன்று இனிமேல் தனியார் காணிலையோ அல்லாது
அதாவது இனிமேல் காலத்தில் எதிர்காலத்தில் பௌத்தம் சிங்களம் என்று சொல்லி எதேச்சையாக இப்படியான காணிகள் இப்படியான தனியார் காணிகளை இனிமேல் காலத்திலையும் கட்டக்கூடாது. இதற்கு உரிய அதிகார சபைகள் கவனம் எடுத்து அதற்குரிய நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்க வேணும் என்று சொல்லி தான் நாங்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். அத்துடன் இது மிக 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 விரைவாக நீங்கள் தீர்மானம் எடுத்து இதுக்குரிய அறிக்கையை நீங்கள் விடாட்டி இது சம்பந்தமாக தொடர் போராட்டம் நடக்கும் என்றதை கூறி வைக்க விரும்புகின்றேன். திஸ்ஸவிகாரை உரிய இடத்துல போய் அமைய வேணும். அது நீங்கள் அமைக்குங்கோ அல்லது தமிழ் மக்களே உங்களோட நீங்கள் சொல்கிறபடி கட்டித்தந்து இந்த புத்தரை கொண்டே அதே இடத்துல வச்சு அந்த புதுசாக கட்டுற இடத்துல வச்சு போட்டு இந்த புத்தவிகாரை இருக்கிற காணியை அப்படியே உரியவர்களிடம் கையளிக்க வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட காலம் அதாவது எங்கட தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இடையில் நல்ல ஒரு முடிவை செய்யாவிட்டால் தொடர் போராட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக கூறி வைக்கின்றேன். அத்துடன் இந்த செம்மணி விஷயமாக எந்தவித நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை. ஆக நேற்றே போய் செம்மணியில் போய் பார்த்து போட்டு வந்து தண்ணி போட்டு வந்துட்டோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட எறும்பு கூடுகள் செம்மணியில் புதகுடியில் தாக்கப்பட்டிருக்கிட்டு சொல்லினோம். ஆகவே அந்த தாக்கப்பட்ட அந்த கிளறி எடுக்கப்பட்ட ஆக்கள் அவ்வளோ பேருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி அதுக்குரிய விடையை காணுறதுக்குரிய வழியை நீங்கள் தேடுவதாக தெரியவில்லை. ஆகவே நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், இன்று சரத் பொன்சேகா போன்றவர்கள் இன்றைக்கு கொதிக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த சரத் பொன்சேகா போன்றவர் சரத் பொன்சேகா கூட இந்த புதகுடியில் முக்கியமாக சம்பந்தப்பட்டிருப்பார் போலதான் என்று சொல்லி நாங்கள் கருதுகிறோம். ஏனென்று சொன்னால் அவ்வளவு தூரம் இனவாதத்தை காக்கிக் கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து. ஆகவே முதல் அவரிடையும் விசாரித்து ஏனைய இராணுவ அதிகாரியுடையும் விசாரித்து இந்த கிருஷ்ணாந்தி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜபக்ச என்பவர் சொல்லியிருக்கிறார், நான் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வெளிப்படுத்துவேன், எனக்கு அதுக்குரிய சந்தர்ப்பத்தை தாங்கோ, நான் யாருன்னு சொல்லி என்னென்னு சொல்லி நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்லிக்கிறேன். அதுக்குரிய நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கு நல்லாட்சி என்று சொல்லி நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முடிந்து விட்டது. ஆனால் நீங்கள் சொன்ன கன விஷயங்கள் செய்யப்படவில்லை. என்னென்னு சொன்னால் முதலாவது விஷயம் மாகாண சபை ஒரு வருஷத்துக்குள்ள மாகாண சபை வைப்போம்னு சொன்னீங்க. ஆனால் மாகாண சபைக்கு அந்த மாகாண சபை பற்றி ஒரு கருத்துமே சொல்லல. மாகாண சபை புதிய முறையில் செய்கிறதா பழைய முறையில் செய்கிறதா அதுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காலம் செல்லும்? வருஷக்கணக்காக போகுதா? இதுக்கு நீங்கள் வருஷக்கணக்காக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த நாட்டை எப்படி இவ்வளவு 5 வருஷத்தில் முன்னுக்கு கொண்டு போகிறீங்க? 5 வருஷம் கொடுக்கப்பட்ட காலத்தில் எப்படி முன்னுக்கு கொண்டு வரீங்கன்னு இது ஒரு சின்ன விஷயம் உண்டு. தேர்தலை கடத்துறது தான் உங்களை நோக்கமே தவிர காலத்தை கடத்தி இப்படியே எங்களை மாற்றி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது உலகாரம் போராட்டத்தால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட பிச்சை அதிகாரத்தை கூட விரும்ப முடியாமல் பிச்சை அதிகாரத்தை கூட கொடுக்க விரும்பவில்லை நீங்கள். அதான் நாங்கள் கருத வேண்டி கிடக்கு. அப்போ அதில் கூட கொடுக்கப்பட்ட போலீஸ் காணி அதிகாரங்கள் பறிச்சது கூட நீங்கள் தான். ஆகவே இது சம்பந்தமாக நீங்கள் கூடிய விரைவில் முடிவெடுத்து நல்ல விஷயத்தை செய்ய வேணும். அடுத்ததாக சரத் வீரசேகர பிலிமத்திர ஹெலமுறைய போன்ற ஆக்கள் இனவாதத்தை கக்கும் முறையில் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை நீங்கள் இனிமேல் காலத்தில் தொடர்ந்து இனவாதம் இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போகணும்னு நினைச்சா நீங்கள் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்கி அதாவது இனவாதம் மதவாதம் தேசவாதம் பேசுபவர்களை அது பார்லிமெண்ட்லேயும் சரி அல்லது வெளியில் இருந்தாலும் சரி கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தை உருவாக்குவதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம்.